ஏனோக்கு தேவனோடு சந்தரிச்சு கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தேவனோடு தேவனோடு இணைந்து சந்தரிச்சு கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் என்ன பண்றாரு, அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு. கண்களை முடி ஜெபம் செய்வோமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவினர் தேற்றவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, பேசுகிறவர்கள் நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினர் பேசுவார்னு சொன்னீங்களே, பரிசுத்தவன்ற நீங்க பேசுங்க. அப்பா, இன்றைக்கு எங்களோடு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்களோ கர்த்தர் வெளிப்படுங்கப்பா. எல்லா தடைகளை, பிசாசு தந்தனங்களை, மனுஷிக்கு வல்லமையில நிரம்பமாய் போட்டோம். கர்த்தர் எழுந்தெழுவீராக, உங்களுடைய சத்துக்கள் சிதறடிக்கப்பட்டு போவதாக. ஆவியானவரே அசைவாடுங்க. இன்ப இயேசு ராஜன் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனோடு ஒன்றிணைந்த ஒரு ஜீவியம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசித்தோம். என்ன போட்டிருக்கோம்? அதுல என்ன போட்டிருக்கு? 365 வருஷம் தேவனோடு அவன் உயிரோடு இருந்தான். ஆனா தேவனோடு வாழ்நாள் முழுவதும் தேவனோடு சந்தரிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் தேவனோடு சந்தரிச்சு என்ன பண்ணா? ஒரு நாள் காணாமல் போனான். உலகத்துல காணாமல் போனான். எங்க போயிட்டான்? உடனே காணாமல் போனப்பட்ட அறிவிப்பு கொடுத்திருப்பாங்களா? இந்த காலத்துல கொடுத்திருப்பான். ஆனா என்ன பண்றான்? தேவனோடு இணைந்து உலகத்துல காணா போயிட்டான். தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்டே பேசிட்டே இருந்திருப்பான். ஒருவேளை ஆண்டவர் கூட ஒருவேளை பரலோகத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. தேவனோடு ஒன்றிணைந்த ஒரு ஜீவியம். ஆராய்ச்சியாளர்கள், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெய்லி அவரு தேவனோடு பேசிக்கிட்டே இருக்காரு, உறவாடிட்டே இருக்காரு, கர்த்தரோட பேசிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்றாங்க? 2 பேரும் பேசிக்கிட்டே நேரம் என்ன பண்ணிட்டாங்களாம்? பரலோகம் வரை போயிட்டாங்களாம். தேவனோடு இவன் இங்க இருந்து சந்தரித்து ஆவியில பரலோகம் வரைக்கும் போனதுக்கு அப்புறமேட்டு அப்புறம் கர்த்தர் சொன்னாராம், ஏன் பாபு உலகத்துக்கு போகணுமா அப்படின்னா, இல்ல ஆண்டவரே நான் உங்க கூட இருந்துக்கிறேன், சரி வாப்பா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் செய்தியெல்லாம் கொடுத்து ஒரு ஆவியின் கற்பனையாய் பார்த்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா இதுல அவன் எத்தனை வருஷம் உயிரிடம் வந்திருக்கான்? 365 வருஷம் உயிரிடம் வந்திருக்கான். 365 வருஷத்துல 300 வருடங்கள் தேவனோட சந்தரிச்சிருக்கான். நீ வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 365 வருஷத்துல 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சிருக்கான். 65 வயதுல இருந்து தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். அப்படி சஞ்சரிக்கும் போது அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லை, தாழ்ச்சி இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாய் வளர்ந்து பெருகினான். அல்லேலூயா. மேலும் மேலும் மேல் நோக்கி சென்றான். ஏசப்பாவை நோக்கி சென்றான். அவர் பிரேயர் பண்ணி பைபிள் படிச்சு அவரோடு இணைந்து நாளுக்கு நாள் வளர்ந்து மேலும் மேலும் தன்னை வளர்த்து கொண்டு ஒரு நாள் மேலேயே சென்றான். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்குது என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. ஆரம்பத்துல நல்ல ஞானஸ்தானம் எடுத்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்ல பைபிள் படிப்போம், அப்படியே ஏசப்பாவோட அவ்வளோ க்ளோஸா இருப்போம். சினிமா பார்க்க மாட்டோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருப்போம், செல்லு பார்க்க மாட்டேன்னு ஏகப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருப்போம். ஆனா கழுதை தேஞ்சி கட்டரும்பான கதையா. ஏன்னா கடைசியில் என்னாச்சு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி கடைசியில நம்மளுடைய சுபாவங்கள், சிந்தனைகள், நடத்தைகள், கிரியைகள், செயற்பாடுகள் எல்லாவற்றிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஆரம்பத்துல கோவப்பட்டிருக்க மாட்டோம் ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்? நாளாக நல்ல கோபம், பயங்கரமான கோபம். முன்ன ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த கோபத்தை விட இப்ப செம்ம கோபம் வரும் எல்லாத்துக்கும். கரெக்டா இல்லையா? பொறுமையா இருப்போம். 10 வார்த்தைக்கு பொறுமையா இருப்போம். 10 வார்த்தைக்கு சேர்த்து 11வது வார்த்தைக்கு நம்ம தான் கடைசியில அந்த சண்டையை முடிப்போம். அப்படி பாத்துங்க. ஆனா அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சுபாவங்கள் மாறுகிறது. என்னென்ன மாறுதுன்னு பாருங்களேன். அவனுடைய சுபாவங்கள் மாறுது, சிந்தனைகள் மாறுது, நடத்தைகள் மாறுது, கிரியைகள் மாறுது, செயற்பாடுகள் மாறுது. எல்லாமே மாறி தேவனோடு ஒரே ஒரு காரணம், எப்படி அவன் பரலோகத்துக்கு போனான்? நம்ம இன்னைக்கு தேவனோடு சஞ்சரித்தால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே பிரேயர்ல சர்ச்சில் உட்காந்து 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோமா? தேவனோடு போயிடுவோமா? போக மாட்டோம். நம்மளுடைய காரியங்கள்லாம் மாறணும். எந்த அளவுக்கு அவன் தேவனோடு இணைஞ்சு பரிசுத்தமாய் மாறினால் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாருன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. டக்குன்னு வாசிக்கிறோம். அப்படியே வாசிக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரித்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வாசிக்கிறோம். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான்? அந்த அளவுக்கு அவனுடைய சுபாவங்கள் மாறி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா புள்ள குட்டி எல்லாம் பெற்றிருக்கான். 365 வருஷமும் பாத்தீங்கன்னா
மனைவியோட வாழ்ந்திருக்கான், குமாரர்களையும் குமாரத்தைகளையும் பெற்றிருக்கான். ஆனாலும் அவனுடைய சிந்தனை, நடத்தை எல்லாம் பரிசுத்தம். செய்தியோட தலைப்பு என்ன சொல்லியிருக்கேன் இன்னைக்கு? செய்தியோட தலைப்பு தேவனோடு ஒன்றிணைந்த ஒரு ஜீவியம். நல்லா சிந்தித்து பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்குது. இன்னைக்கு ஏசப்பாவுக்கு சில பேர் ரொம்ப தூரமா இருப்பாங்க, ரொம்ப வெகு தூரத்துல இருப்பாங்க. இளையகுமாரனை போல பின்வாங்கி போயிருப்பாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு வருவாங்க, ஒரு பிரேயருக்கு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல வேத வாசிப்பு, ஜெபம் எதுவுமே இல்லாம இருக்கும். கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமா இருப்பாங்க. அவர்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி, தேவனோடு ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு நாம் ஒன்றிணைந்து நடக்கும் பொழுது பின்மாற்றங்கள் வராது. சரிங்களா? ஏசப்பாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது ஒரு நாள் நம்ம பின்மாற்றம் அடைய மாட்டோம். அன்றாட ஜீவியத்தில் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்மளுடைய வீட்டை, கண்மலை அப்படின்றது மேல் நோக்கி குறிக்குதா கீழே குறிக்குதா? மேல் நோக்கி. கண்மலை அப்படின்னா பெருசா, அது மேல கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த வீட்டை கட்டும் பொழுது நாமும் மேல் நோக்கி செல்வோம். 5 காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? 5 காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும். முதலாவது காரியம், தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில், ஆமென், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில், எங்கயா? மனதில், இடுப்பில், கையில், காலில் இல்ல, இருதயத்தில் சொல்றாங்க, மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். எங்க எழுதுவாரா? நெற்றியில் எழுதல, கையில் எழுதல, காலில் எழுதல. எங்க எழுதுறாரா? இருதயத்தில் எழுதுறாராம். கல்வெட்டு போல் பதியுது. என்ன எழுதுறாரு? என்ன எழுதுறாரா? எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 11ஆம் வசனம். அப்பொழுது நல்லா கவனிங்க, நல்லா இந்த வசனத்தை நல்லா சூப்பர். 2 வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்றாரு, என்ன பண்றாரு? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன்றாரு. அப்படி வேத வாசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய வார்த்தை பதிந்த பொழுது அடுத்த வசனம் சொல்றாரு, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் நல்ல கவனிங்க, சூப்பரான வார்த்தை, கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. பிள்ளைங்களை பைபிள் எடுத்து படி படி படி, ஜெபம் பண்ணு அப்படின்னு போதிக்க வேண்டியதில்லை. காரணம், பிள்ளைங்களே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அல்லேலூயா. சிறு பிராயத்திலேயே நீங்க தேவனுடைய வார்த்தைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைத்தீர்களானால், பழமொழியே இருக்கு, 5இல் வளையாதது 50ல் வளையவே வளையாது. அப்ப சிறு பிராயத்திலே கர்த்தருடைய வார்த்தைய அந்த பிள்ளைங்கள் இருதயத்துல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, அதனாலதான் சொன்னேன், முதலாவது என்ன சொல்லியிருக்கேன்? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம். இப்ப என்ன தலைப்பு சொல்லியிருக்கேன்? தேவனை அறிகிற அறிவு. செய்தியோட தலைப்பு என்ன? தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை. அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனை அறிகிற அறிவு. எல்லாரும் நம்ம தேவனை எப்படி அறிகிறது? இயேசுவின் வார்த்தையின் மூலமாக தேவனை அறியலாம். அதுதான் தெளிவா இங்க எழுதியிருக்காரு, இருதயத்தில் எழுதுவேன். என்னோட வார்த்தைய, என்னோட வசனத்தை ஜனங்களுடைய இருதயத்தில் எழுதுவேன்றாரு. அப்படி இருதயத்தில் எழுதும் பொழுது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். அல்லேலூயா. மனதிலே வைக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைய. ஏசப்பா கொடுத்த வெளியேறப்பட்ட இந்த வார்த்தைய மனதிலே வைக்க வேண்டும். வார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோகன் சிலாசர்ல இருந்து, சாம் ஜபுதரில இருந்து எல்லா ஊழியக்காரரும் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி டிஎல்சி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுலாம் எப்படின்னா, காலையில சாப்பாடு வேணும் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை ஒரு அதிகாரத்தை சங்கீதமோ நீதிமொழிகளோ ஒரு அதிகாரத்தை இல்ல குறிப்பிட்ட வார்த்தைகளை மனப்பாடமா ஒப்பிச்சா மட்டும் தான் காலைல சாப்பாடாம். பேரண்ட்ஸ் இன்னைக்கெல்லாம் அப்படியா? பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டு போயிட்டு நம்மளுக்கு வைக்காம சாப்பிட்டு போயிருங்க. அவ்வளோ பாருங்க, அவ்வளவு தீவிரமா இது பண்ணிருக்காங்க. அன்னைக்கு அப்படிலாம் பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்தனாலதான் இன்னைக்கு மோகன் சிலாசர் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரா இருக்காரு. சாம் ஜபுதரி பெரிய ஊழியக்காரரா இருக்காரு. அகஸ்டின் ஜெபக்குமார் பெரிய ஊழியக்காரரா இருக்காரு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை எங்க எழுதணுமா? இருதயத்தில் எழுதணும். இருதயத்துல எப்படி எழுதுவாரு?
பைபிள் படிக்கும் பொழுது வார்த்தையை நம்ம இருதயத்தை எழுதுவார். அல்லேலூயா. மனதிலே வைக்க வேண்டும், வார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆபத்து காலத்தில் மனதில் இருக்கின்ற வசனம் வெளியே வரும். பயப்படுறீங்க, ஒரு காரியத்துக்கு போய் பயப்படுறீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு படித்த வசனம் ஞாபகம் வரும். ஏசாயா 41:10 என்ன ஞாபகம் வரும்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அந்த ஆபத்து காலத்திலே இந்த மனதிலே வைத்திருக்கிற இந்த வசனம் வெளியே வரும், உங்களை உணர்த்தும். பாவம் செய்யும் போது வசனம் உணர்த்தும். இயேசுவின் ரத்தம் இருதயத்திலிருந்து சரீர உறுப்புகளுக்கு பாய்கிறது. நல்லா கவனிங்க, நம்மளுடைய இருதயத்திலிருந்து, நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தெரியும், அதுல என்ன போட்டிருக்குன்னா மெயினா ஹார்ட்ல இருந்து பிளட் பாத்தீங்கன்னா உடம்புல எல்லா இடத்துக்கும் போகும், அங்க இருந்தா எல்லா இடத்துக்கும் செக்ரெட் ஆகும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அந்த இருதயத்தில் இருக்கும் பொழுது உடம்புல இருக்க எல்லா பகுதியிலும் இயேசுவின் ரத்தம் போடுற மாதிரி இயேசுவோட வார்த்தை எல்லா இடத்துக்குள்ளேயும் போகும். அல்லேலூயா. ரத்தம் இருதயத்திலிருந்து சரீர உறுப்புகளுக்கு பாய்கிறது. இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இருதயத்திலிருந்து புறப்படும் ரத்தத்துடன் கலந்த இயேசுவின் வார்த்தை உடல் முழுவதும் பாய்ந்து செல்லும். அல்லேலூயா. ரத்த ஓட்டம் இல்லாத சரீர உறுப்பு பழுதடைந்து விடுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல பிளட் ஓடல அப்படின்னா ரத்தம் உறைஞ்சு போய் அந்த இடம் செயலிழந்து போயிடும். ஆனா பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லா இருக்கும் பொழுது எல்லா இடமும் நல்லா ஆக்டிவேட்டா இருக்கும். அதே போல இயேசுவின் வார்த்தை இருதயத்தில் இருக்கும் பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால்கள் வர இயேசுவோட வார்த்தை எல்லா இடமும் பாய்ந்து செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வசனமே அவர்களை வழி நடத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. யோவான் 6:63 போட்டிருக்குது. யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த சரீரம் ஒன்று மேக்கப் போடுறோம், அது பண்றோம், இது பண்றோம், எல்லாம் நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு என்னென்ன பண்றோம், என்னென்ன மேக்கப் போடுறோங்களா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நல்லா வாஷ் பண்றோம், மாய்ஸ்சரைசர் போடுறோம், குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு ஃபவுண்டேஷன் போடுறோம், அதுக்கப்புறமேட்டு மேக்கப் போடுறோம், அதுக்கப்புறம் அந்த மேக்கப் கலையக்கூடாதுன்னு ஸ்ப்ரே அடிக்கிறோம். இதெல்லாம் உதவாதான். எல்லாம் மண்ணான சரீரம் மண்ணுக்கே திரும்பும். ஆனால் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதாம். இயேசுவோட வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவை என்ன பண்ணுமா? இருதயங்களை அப்படியே கணுக்களையும் இருதயங்களையும் அப்படியே ஊடுருவி பாய்ந்து அப்படியே வேற இருக்கும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தையும் உள்ளிருந்து ஆராய்ந்து சோதித்து பார்க்கிறார். இந்த வேத வார்த்தை சோதித்து பார்க்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 4:1 போட்டிருக்கு, ஆதாமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு ஏசப்பா. யார? ஏவாள. வசனம் போட்டிருக்கு, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்ப ஆதாம் எப்படி ஏவாளோட 2 பேரு அறிந்தான் போட்டிருக்கு. அறிந்தான்னா ஒண்ணும் கிடையாது. கணவன் தன் மனைவியை அறிந்தான். என்னன்னா புரிந்து கொள்ளுதல். அறிவுனா அறிந்து கொண்டானா புரிந்து கொள்ளுதல். 2 பேரும் புரிஞ்சுனா. இதே போல ஏசப்பாவும் நம்மளும் அவரோட வார்த்தையின் மூலமாக 2 பேரும் நம்ம அப்படியே அவ்வளோ அட்டாச்மெண்டா இருக்கணும். ஒரு கணவன் மனைவி எப்படி அட்டாச்சா இருக்காங்களோ, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தையும் நம்மளுடைய சரீரமும் இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் தேவனோட வாழும் தலைப்பெண்ணா, தேவனோடு ஒன்றிணைந்த ஜீவியம். தேவனோடு ஒன்று, இதுதான் தேவனோடு ஒன்றிணைந்த ஜீவியம். அல்லேலூயா. தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை. அதுல ஃபர்ஸ்ட் அதுல ஒரு பாயிண்ட் தேவனை அறிகிற. 2வது பாயிண்ட் தேவனை அறிகிற அறிவு படிச்சிட்டோம். தேவனை அறிந்த பின்பு என்ன பண்ணோம்? அவரை அறிக்கையிட வேண்டும். எழுதிக்கங்க 2வது பாயிண்ட். ரோமர் 10:9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று. ஆமென். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ஆமென். ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கப்படும். ஒருத்தர் ரட்சிக்கப்பட என்ன பண்ணும்? ஒண்ணு இல்ல, கர்த்தராகிய இயேசு என்னோட பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்னு இருதயத்தில் விசுவாசித்தால் போதும், ரட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா.
அத வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ரெண்டு தான். இத ரெண்டு பண்ணா போதும், ரசிக்கப்பட்டுடலாம். அதான் தெளிவா போட்டிருக்கு. நீங்க தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். அப்படியே ஒரு பிராக்டிக்கலா பண்றாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நீ கடவுளை அறிஞ்சுக்கோ, தேவனை அறிந்து கொள். ரெண்டாவது வாயினால் அறிக்கை செய், வசனத்தை அறிக்கை செய்கின்றாரு. இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட வேண்டும். ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஐயோ அப்படின்னு கத்தக்கூடாது. என்ன பண்ணும்? ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம சொல்லி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய கையில காசு பணம் இல்ல, எது இல்ல, ஆனா என்ன இருக்கு? இயேசுவின் வார்த்தை இருக்கு. நல்லா சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கையில முதலாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும். ஓகே, ஏசப்பாவை நல்லா அறிஞ்சிட்டோம். அறிஞ்சிட்டு அப்படியே வச்சிருக்கலாமா? எடுத்து அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் போய் பேதுரு சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சு வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான். கால் முடியாதவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க? உனக்கு தர்மம் போடுறதுக்கு வெள்ளியோ பொண்ணோ என்கிட்ட இல்ல. இப்ப நான் ஒரு 10 ரூபா ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட எத்தனை நாள் சாப்பிடுவ? அதிகபட்சம் 10 நாள் சாப்பிடுவேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பி இங்கதான் பிச்சை எடுக்க வருவ. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி என்ன இருக்கு? என்கிட்ட காசு பணம் இல்லப்பா, ஆனா ஒன்னே ஒன்று இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே படிங்க, நீ எழுந்து நடவென்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து, நல்லா கவனிங்க, அவன் குதித்து எழுந்த உட்கார்ந்து இருக்கான், பிச்சை எடுத்துட்டு இருக்கான். எந்திரிக்கும் போது என்ன பண்றான்? குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து திருப்பி நடக்கிறான், குதிக்கிறான். தேவனை துதித்துக் கொண்டு, இப்ப தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். எங்க போயிட்டான்? வீட்டுக்கு போல, அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ள போய் கர்த்தரை நன்றி சொல்ல போயிட்டான். இவனும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இயேசுவின் நாமம் நமக்குள்ள இருக்கு, ஏசப்பாவோட வார்த்தை நமக்குள்ள இருக்கு. மண்ணான அழிந்து போகிற இந்த மண்பாண்டத்திலே அழியாத இயேசுவின் வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அதான் வசனம் 2வது பாயிண்ட் தெளிவா சொல்லியிருக்கேன். தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். நீ ரட்சிக்கப்படணுமா? அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு அடைந்து ஒரு திருப்பு ரட்சிப்பு கொடுக்குறாரு. ஆமா, ஒரு திருப்பு ரட்சிப்பு கொடுக்குறாரு, அவ்வளவுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பரலோகத்துக்கு போயிடுவேன், அப்படி கிடையாது. அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுவான். அப்ப யாருமே முழுமையா இந்த உலகத்துல ரட்சிப்பு அடையல, அனுதினமும் ரட்சிப்பு அடைந்துகிட்டே இருக்கிறாங்க. அதான் தெளிவா சொல்றது, இயேசுவோட வார்த்தையை நீ எடுத்து பேசும் பொழுது ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. தலைப்பு என்ன? தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை. தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை வேணுமா? தினமும் இயேசுவின் வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை, தேவனை அறி, வசனத்தை மனப்பாடம் பண்ணுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கர்த்தர் ஏகப்பட்ட வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுன்னு பார்த்தோம். 2வது பாயிண்ட், எடுத்து சொல்லு. ஏகப்பட்ட வார்த்தைகளை மனப்பாடம் பண்றது மட்டும் அல்ல, யாம் பெற்ற இன்பம் வையகமும் சொல்லி வசனத்தை எடுத்து என்ன பண்ணும்? சொல்லணும், மத்தவங்களுக்கு சொல்லணும். சரி, அவங்க அப்படி அற்புத அதிசயம் பண்ணாங்க. நாங்க எங்களுக்கு அற்புத அதிசயம் பண்ற அளவுக்கு எல்லாம் உடம்புல பவர் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, ஏசப்பா மத்தவங்களுக்காக ஜெபிக்கலாம். கரெக்டா இல்லையா? வார்த்தைகளை சொல்லி மத்தவங்களுக்காக ஜெபிக்கலாம். அதுமே என்ன பண்ணலாம்? அதுமே அறிக்கை செய்கிறது சமம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நான் என்ன சொன்னேன் முன்னாடி? இயேசுவின் வார்த்தையை மனப்பாடம் செய்யணும்னு சொல்லிட்டோம், மனப்பாடம் செஞ்சதை எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன சொல்றாரு? இயேசுவின் நாமம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை எடுத்து பிசாசுகளை துரத்துவாய், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான்ற தெரியாம அதுக்குன்னு போய் சூசைட் பண்ணிக்கிறேன்னு ஏதாச்சும் கொடுத்து குடிச்சா அப்ப அவுட் தான். என்ன போட்டிருக்கு? தெரியாம சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, முதலாவது தேவனை அறிய வேண்டும். அறிந்ததுக்கு அப்புறமேட்டு
இயேசுவோட வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி எடுத்து பண்ணும்போது இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேட்டரா சொல்றாரு பாருங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன பிசாசுகளை துரத்துவார்களாம், நவமான பாஷைகள், அந்நிய பாஷை, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட், எவ்வளவு பெரிய கிருபை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். அப்ப 2 பாயிண்ட் பார்த்திருக்கோம். மூன்றாவது காரியம், அவரை உத்தமமாய் பின்பற்று. யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ. யோசுவா சொல்றாரு, இருதயங்களை கரைய பண்ணினார்கள், அவிசுவாசமா நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நானோ என் தேவனாகிய கர்த்தரை, ஆமென், என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும்? எவ்வளவு பேர் நம்ம ஒரு அதிகாரமாய் நான் ஏசப்பாவை ரொம்ப எந்த சூழ்நிலையும் மறுதலிக்காம உத்தமமாய் பின்பற்றுவேன்னு சொல்ல தைரியம் இருக்கா? எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. உத்தமமாய் பின்பற்றினேன். 8ஆம் வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியா. பாருங்க, அவரும் உத்தமமாய் பின்பற்றார். யோசுவா அவரை குறித்து ஒருவர் சாட்சி கொடுக்கிறாரு. மோசே என்ன சொல்றாரு? யோசுவாவை பார்த்து, நீ கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், ஆமென், உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்கக்கிறது என்று ஆணையிட்டார். முதலாவது அறி கர்த்தரை, அடுத்தது அறிக்கை செய். இப்படி அப்படின்னு செஞ்சுட்டு உத்தமமாய் பின்பற்று. உத்தமமாய் பின்பற்று அப்படின்னா இந்த தேசம் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஞானத்திற்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அல்லேலூயா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருத்தர் மட்டுமா? ரெண்டாவது ஆள் வராரு. முதலாவது யோசுவா, இரண்டாவது ஆள் வராரு. என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும், எப்படி உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. 2 பேரு உத்தமமாய் பின்பற்றினார்கள். 2 பேத்துக்கு ஒரே ஆசீர்வாதம். படிச்சு பாத்தீங்களா? அங்கேயும் வருது, இங்கேயும் வருது. நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தம், உனக்கும் உன் பிள்ளைக்குன்றாரு யோசுவாட்ட. இங்கேயும் அதே தான் சொல்றாரு. உத்தமமாய் என் பின்பற்றி வந்தபடினால் தேசத்திலே உன்னை சேர பண்ணுவேன், உனக்கு அப்புறம் உன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்க தாய் தகப்பன், நீங்க கர்த்தரை உண்மையாய் செபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை அறுப்பார்கள். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுரு, அந்திரேயா என்பவன். நல்ல கவனிங்க. இதோ தேவ உலகத்தின் பாவங்களை தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் இயேசுவை கை காட்டினோன்னு 2 சிஷ்யர்கள் போறாங்க. யாரு போனா? முதலாவது சொல்லுங்க. 2 பேர் யார் யாரு? சீமோன் பேதுரும் அந்திரேயா. 2 பேர் போறாங்க. அப்ப பின்பற்றுறது, உத்தமமாய் பின்பற்றினார்கள். கடைசியில இந்த பேதுரு பாத்தீங்கன்னா இயேசுவுக்குள் முதல் சீஷனா மாறினான். இயேசுவ சிலுவையில எப்படி நேரா அரைஞ்சாங்க, பேதுருவையும் சிலுவையில அறையும் போது, இல்ல என்னை நேரா அறையாதீங்க, ஏசப்பா ரொம்ப பெரியவர், என்னையும் அதே மாதிரி அரைஞ்சிட்டீங்கன்னா அவரு நானும் ஒன்னா ஆயிடக்கூடாது, அப்ப என்னை தலைகீழா அறைங்கன்னு சொல்லி இயேசுவுக்காக ரத்த சாட்சியாய் மரித்தார். பேதுருவ சிலுவையில தலைகீழா அரைஞ்சு கொண்டாங்க. அல்லேலூயா. இதே போல எலிசா என்ன பண்றாரு? எலிசா வந்து எலியாவை பின்பற்றினார். நல்லா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் இருந்தாரா? நல்லா உங்களுக்கு வசனத்தை நீங்க தெரியும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, எலியாவை வந்து எலிசா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஃபாலோ பண்ணிருக்காராம். எடுத்தோன்ன ரெட்டிப்பான அபிஷேகம் கொடுங்கன்னு கொடுக்கல, உடனே கொடுக்கல, 10 வருஷம் ஃபாலோ பண்ணிருக்காரு. நம்ம என்ன நினைச்சோம்? நம்ம படிக்கும்போது என்ன நினைச்சிருப்பீங்க? ஏன்னா ஒரு 6 மாசம் 1 மாசம் 1 வருஷம் பின்னாடி போயிருப்பாரு, அப்புறம் வாங்கிட்டு வந்து இவர் பண்றாரு. இல்ல 10 வருஷம் பின்னாடி போயிருக்காரு. ஒரு நாள் ஓடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 10 வருஷம் பின்னாடி போனதுக்கு அப்புறமேட்டு தான் இதை எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டாரு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம்
அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி, நல்லா கவனிங்க, 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். நல்லா கவனிக்கணும் நீங்க, இது வந்து சூப்பரான காரியம் சொல்ல பாருங்களேன். 12வது ஏர் பூட்டுறான். நல்லா நீங்க கவனிக்கணும். ஏற்கனவே அப்பனா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல 11 முடிஞ்சிருக்குது. என்னைய பாருங்க, நீங்க அடுத்தது படிக்க கூடாது. ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. அந்த காலத்துல பெரிய பணக்காரவங்க, பெரிய வயல் வச்சிருக்கவங்க, செல்வந்தர்கள் மட்டும்தான் 12 ஏர் போட்டு வாங்கலாம். எல்லாராலும் அப்படி செய்ய முடியாதான். 11 ஏர் வேலைக்காரர்களை வச்சு உழுவாங்களாம். ஃபுல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிச்சு 11 ஏர் போட்டு எல்லாம் உழுது 12வது ஏர் அந்த பெரிய செல்வந்தர் இருக்காருல, அவரோட பையன் கடைசி ஏர் போட்டு உழுவாங்களாம். அத பொண்ண போறாரு. எலிசா சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண சோத்துக்கு வழி இல்லாதவன் கிடையாது. ஏதோ எலியாட்ட வந்து எலியா சோறு போட்டாரு அப்படி கிடையாது. பெரிய பணக்காரனா, பெரிய செல்வந்தரோட பையனா. ஆனா அவனுக்கு ஒரு அடைமொழி. என்ன அடைமொழி? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, கை கழுவி விட்ட. ரொம்ப பெரிய பதவியா? பிஏவா? அசிஸ்டண்டா? ஒண்ணும் கிடையாது. ஒரே பேரு. அவன் பச்சையா சொல்லணும்னா வேலைக்காரன். என்ன பண்ணுவான்? கை கால்லாம் கழுவி விடுவான். சாதாரண ஆள் அவன். அவ்வளோ பெரிய செல்வந்தன் அவன். அப்படிப்பட்ட ஆள் பாருங்க. தொடர்ந்து உத்தமமாய் எலிசா பின்பற்றினபடினாலதான், நல்லா நீங்க வார்த்தைகளை நீங்க எடுத்து படிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை முக்கியமானது மட்டும் வாசி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை முக்கியமானது மட்டும். கர்த்தர் எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். என்ன பண்றாரு? முக்கியமானது படி. என்ன பண்றாரு கர்த்தர்? பெத்தேல் மட்டும் எடுத்தோன்னு சொல்றாரு, பா கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு ஊழியத்துக்கு அனுப்புறாருப்பா, நீ இங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், நான் உம்மை விடுகிறதில்லை. இவன் என்ன சொல்றான் பதிலுக்கு? ஐயோ நீங்க நான் உங்களை விடவே மாட்டேன், உத்தமமா பின்பற்றான், நான் விடவே மாட்டேன். நான் ஏன் உங்களை விட மாட்டேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குழு கொடுத்துருக்காரு. இவர் என்ன கேட்கிறாரு? எலிசா வந்து எலியாட்ட, உங்க மேல இருக்க அந்த அபிஷேகத்தை ரெட்டத்தனையா எனக்கு தாங்கன்னு. அதுக்கு என்ன பதில் இவர் சொல்லியிருக்காரு? எலியா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னைய பாத்தீனா உனக்கு ரெட்டத்தனையா தருவேன் சொல்லிட்டாரு. இது இந்த சம்பவம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நடக்குது. எலியா வந்து எலிசாவை பார்த்து சொல்றாரு, எனக்கு வந்து பெத்தேல் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நாங்க போயிட்டு வந்துடுறேன், நீ இங்க இருப்பா அப்படின்னா. இவனா சொல்றான், ஐயோ நீங்க போயிட்டு அந்த நேரத்துல நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் பார்க்காம போயிட்டேன்னா எனக்கு அந்த ரெட்டத்தனையான அபிஷேகம் கிடைக்காம போயிருமே. இப்ப என்ன சொல்றாரு அடுத்தது? கர்த்தரனை எரிகோ மட்டும் போக சொல்றாருப்பா. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உங்களை விட மாட்டேன், கூட வருவேன். முக்கியமானது மட்டும் படிங்க. யோர்தானுக்கு அனுப்புகிறார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. 3 டைம் பாருங்களேன். பெத்தேல், எரிகோ, அடுத்தது யோர்தான் மட்டும் அழைப்பு. கடைசில என்ன பண்றான்? பின்னாடியே போறான். போனதுக்கு அப்புறமேட்டு எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். நல்லா கவனிங்க, சூப்பரான இது பாருங்க. யோர்தானுக்கு போயிட்டாங்க, தண்ணி இருக்கு. என்னைய பாருங்க, படிக்க கூடாது, எல்லாம் படிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க படிச்சீங்கன்னா எதுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்? தண்ணி இருக்கு. யோர்தான் மட்டும் போயிட்டாங்க, ஃபுல்லா தண்ணி இருக்குது. கையெழுத்துல இருந்த சால்வைய முறுக்கி என்ன பண்ணாரு? ஓங்கி அடிக்கிறாரு. தண்ணி என்ன பண்ணுது? இரு பக்கமாய் 2ஆய் பிளகுது. 2 பேரும் தாண்டி அங்கிட்டு போயிட்டாங்க, தண்ணி மூடிருச்சு. நல்லா கவனிக்கணும், நீங்க தாண்டி போயிட்டாங்க. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். திருப்பி கடைசி கேக்குறாரு, பா நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன ஆசை? கடைசி ஆசை ஏதோ ஏற்கனவே கேட்டாரு, திருப்பி கேக்குறாரு. ஆவியின் வரம். இவரு சொல்றாரு, ஏயா நான் தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், உங்கள் மேல் இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாரு. அல்லேலூயா. அரிதான காரியத்தை கேட்டாய். உடனே சொல்றாருப்பா, அரிதான காரியத்தை என்னால முடியாதுப்பா, இது அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். திருப்பி சொல்றாரு, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ பாத்தீனா போதும், உனக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டாரு. இல்லாவிட்டால் கிடைக்காது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து கொண்டே போயிட்டே இருக்காங்க. 10 வருஷம், நல்லா கவனிங்க, 10 வருஷமா கூட இருக்கான். என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்னு தெரியவே தெரியாது. எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாரு? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பாத்தீனா உனக்கு தருவேன், நீ வாங்கிக்குவ. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு போயிட்டே இருக்கையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர்கள் நடுவாக வந்து 2 பேத்தையும் பிரித்ததாம். இருவரையும் பிரித்தது. எப்படி? ஊழியக்காரன் தான், விசுவாசி தான். ஊழியம் செய்யறவன் ஊழியக்காரன் சொல்ல வேணாம். ஊழியம் செய்யறீங்களா நீங்க? ஏசப்பாக்கா ஊழியம் செய்றீங்களா? ஊழியம் செய்கிறவர்கள் தான்.
வீட்டுல இருக்கவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க வேறதான். நான் சொல்றது புரியுதா? ஊழியக்காரங்க எங்களை சொல்ல, கர்த்தருக்காக ஊழியம் செய்யற உங்களையே சொல்றேன். ஊழியம் செய்கிறவர்கள் தான். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்றாரு. ரெண்டு பேத்துக்கு நடுவுல இடையில ஏன் பிரிக்கணும்? வித்தியாசம். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசத்தை காண்றாரு. சொல்லு. பிரிச்சுட்டு எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி அதை எலிசா கண்டு எலிசா பார்த்துட்டான். என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தீரே என்று புலம்பினான். அப்புறம் அவரை காணாமல், அவ்வளவுதான். போயிட்டே பார்த்துட்டே இருக்காரு, எடுத்துக்கொள்ள போயிட்டாரு. கத்துறாரு, ஐயோ இப்படி விட்டுட்டு போறீங்களே, இத்தனை நாள் 10 வருஷம் உங்க கூட தானே இருந்தேன் அப்படின்னு. என்ன ஆகுது? மேல இருந்து கீழே என்ன உழுவுது? சால்வை கீழே உழுவுது. நல்லா கவனிச்சுங்க, என்னை படிக்காதீங்க, என்னைய பாருங்க. மேல இருந்து சால்வை கீழே உழுவுது. நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வார்த்தை, இந்த செய்தியோட தலைப்பு என்ன? தேவனோடு ஒன்றிணைந்த ஐக்கியம், ஜீவியம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது பாயிண்ட் அறிக்கை செய். இங்க வருது பாருங்க. மூன்றாவது உத்தமமா பின்பற்று. இங்க வருது பாருங்க. சால்வை கீழே விழுந்துருச்சு. விழுந்தோன்னு என்ன பண்ண தெரியுமா? அந்த சால்வையை எடுத்து நல்லா திருப்பி நீங்க கவனிக்கணும். இங்க இருந்து போகும்போது ஓங்கி சால்வியை முறுக்கி எலியா அடிச்சாரு. 2ஆ பொழந்துச்சு. தாண்டி அங்கிட்டு போயிட்டாங்க. தண்ணி மூடிக்குச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் சால்வை கீழே விழுவுது. செயல்படுறாரு. தேவனுடைய வார்த்தைய அறிக்கை செய்யறாரு. 2வது பாயிண்ட் படிச்சோமா? 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? கர்த்தரை அறிக்கை செய்ய, செயல்படுத்து. பேதுரு யோவான் உதாரணம் பார்த்தோமா? எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லப்பா, இயேசுவின் நாமம் இருக்கு. கையை பிடிச்சி தூக்கி விட்ட மாதிரி சால்வைய திருப்பி எலிசா முறுக்கி அடிக்கிறாரு. படி. யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து அடித்தார். உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் 2ஆக பிரிந்தது. எலிசா இக்கரைப்பட்டான். எலிசா இக்கரைப்பட்டான். நல்ல விஷயங்க. தண்ணி மூடி இருக்கு. அவரு செஞ்ச மாதிரியே திருப்பி அடிச்சு பாக்குறாரு, செயல்படுத்துறாரு. தேவனை அறிகிற அறிவோடு நின்ற கூடாது. வாயில அறிக்கை செய்யற மாதிரி அந்த சால்வையை எடுத்து இவர் அடிக்கிறாரு. அவர் யாரா சொல்லி கொடுத்தாங்களா? ட்ரை பண்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு ட்ரை பண்றாரு. அதே போல இயேசுவின் நாமத்தினால சால்வையை முறுக்கி ஓங்கி அடிக்கிறாரு. இக்கரைப்பட்டார். அவர் செயல்படுத்தாம அங்கேயே நின்னுகிட்டு, ஐயோ யாரா என்னைய தாட்டி விடுவா இந்த யோர்தான, கப்பல் போதா, கையை காட்டி ஓசியில ஏறி அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? வெயிட் பண்ணல. கழுத்துல போட்டிருந்த சால்வையை முறுக்கி ஓங்கி அடிக்கிறாரு. என்ன பண்றாரு? நேரா இக்கரைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவோட வார்த்தை உங்களுக்குள்ள மனப்பாடமா இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஆபத்து காலத்துல நீங்க அந்த வார்த்தைய உபயோகிப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றினார். எலிசா எலியாவை 10 வருஷம் உத்தமமாய் பின்பற்றினார். வீணாய் போயிடல. இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றார். அல்லேலூயா. உங்களுக்கு ரூத்து கதை நல்லா தெரியும். ரூத்து கதை நல்லா தெரியும். 1ஆம் அதிகாரம் 16, 17 எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க, வாசிக்க வேணாம். எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, வாசிக்க வேணாம். ரூத்து 1ஆம் அதிகாரம் 16, 17 என்ன சொல்றாரு? மாமியாரை பார்த்து ரூத்து மருமகள் என்ன சொல்லுது? நான் உம்மை ஒருத்தி ஓடிட்டா. உங்களுக்கு தெரியும், 2 பேர் மருமகள், 2 மருமகள். ஓர்வாள், ரூத்து. நகோமி என்ன சொல்றா? அப்பா எல்லாம் இழந்துட்டேன், வீட்டுக்கார இழந்துட்டேன், 2 பசங்களை இழந்துட்டேன், 2 மருமகளே என்ன பண்றாரு? எல்லாம் கிளம்புகின்றவங்க நல்லா இந்த கதை நல்லா தெரியும். ஓர்வாள் என்ன பண்றா? இதான் சாக்குன்னு ஒரு முத்தத்தை, மாமியாருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, முத்தம் கொடுத்து திரும்பி பார்க்கற ஆளை காணோம். எலியா மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டார் போல. ஓடி போயிட்டா. நான் நினைக்கிறேன் தெரியாம என்ன அதுனா திரும்பி பார்த்தா எங்க திருப்பி கூப்பிட்டுருவாங்கன்னு பயந்து போய் என்ன பண்ணிட்டா? தெரிச்சு ஓடிட்டா. ரூத்து சொல்றா பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்கிட்ட பேசாதீங்க. அந்த பேச்சைய சொல்றது யாரு? மருமக. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் யார்? வீட்டுக்கார பத்தி சொல்ற மாதிரி சொல்றா பாருங்க. நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் ரொம்ப ஹைலைட். நீர் மரணம் அடையும் இடத்தில் நான். வீட்டுக்கார பத்தி சொல்லுங்க. மாமியார பத்தி மருமக சொல்றா. பாதி பேர் என்ன நினைக்கிறாங்க சொல்றத பார்த்து? அவங்க வீட்டுக்காரத்தா ஏற்கனவே போயிட்டாரு. நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து. இதான் சொல்ல அந்த ஃபுல்லா அந்த ஹைலைட்.
அதே இடத்துல தான் புதைக்கணுமா? இவ்வளவு பக்கத்துல போச்சு ஆவாதான். என்ன போட்டிருக்கு? அங்கே அடக்கம் பண்ணுவேன், அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவது என்றால். எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க, எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. உத்தமமா பின்பற்றா யார? என்ன தலைப்பு? தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை. யார் இப்படி தேவனோடு ஒன்றிணைந்து இழுக்க முடியுமா? எசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம், நீர் சொல்வதை நான் செய்வேன், நீங்க போற சொல்ற இடத்துக்கு நான் போவேன், நீங்க 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 காட்டுவதை நான் செய்வேன், நீங்க என்ன என்கிட்ட சொல்றீங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன், அதுக்கு மிஞ்சி நான் செய்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது நம்ம சொல்ல முடியுமா? ஏசப்பா மேல அன்பு வச்சிருக்கவங்க யாராவது சொல்ல முடியுமா? ஆனா பாருங்க, அவ்வளோ அப்படி உத்தமமாய் பின்பற்றினபடினால் யாரு கிடைச்சா? அந்த நிலத்தோட அதிபதி யாரு? போவாசையே திருமணம் செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். உத்தமமாய் பின்பற்றினா யாரு? யோசுவா, காலேபு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. எலிசா உத்தமமாய் பின்பற்றினா இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கிட்டான். ரூத்து உத்தமமாய் பின்பற்றினால் போவாசை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது காரியம் மொத்தம் எத்தனை? மொத்தம் 5 காரியம். தேவனை என்ன தலைப்பு? தேவனோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தேவனை அறிகிற அறிவு. 2வது பாயிண்ட் தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். 3வது உத்தமமாய் பின்பற்றுவோம். 4வது பாயிண்ட் பாருங்க, 4வது பாயிண்ட் ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும். 4வது பாயிண்ட் பாடுகளை நீங்க உத்தமமா பின்பற்றீங்க. ஃபர்ஸ்ட் ஏசப்பா அறிஞ்சுக்கிட்டீங்க, ஓகே பாஸ் ஆயிட்டீங்க. அறிக்கை செய்றீங்க, பாஸ் ஆயிட்டீங்க, ஓகே. உத்தமமாய் பின்பற்றீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டீங்க, ஓகே. இப்ப என்ன வரும்? ரட்சிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் என்ன வரும்? பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க? முள் தரையில நடக்கும்போது, வெறுங்கால நடக்கும்போது காலில் குத்தி இதா இல்லாம இருக்குமா? பஞ்சுமத்தை கிடையாது, முள்தரை தான். பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும். 4வது பாயிண்ட் பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பவுல் சொல்றாரு. பாடுகளை சகித்து கொண்டு வாழ வேண்டும் சொன்ன பவுல் சொல்றாரு. 4வது பாயிண்ட் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, கடன் பிரச்சனையோ, சாப்பாடு இல்லாத தன்மையோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நடக்கிற உனக்கு சிச்சுவேஷன் உன்னை சுத்தி தப்பா நடந்துகிட்டு இருக்கு, நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும், வாழ்க்கையில உயர்வானாலும், காசு இல்லாம தாழ்வானாலும், வேற எந்த உலகத்துல உள்ள வேற எந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஐஎஸ்ஐ முத்திரை குத்துவாங்க தெரியுமா? இந்த பொருள் தரமுள்ள பொருள் அப்படின்னு. அதை போல தனக்குள்ளே நிச்சயத்திருக்கிறாராம். எவ்வளவு பாடுகள் வந்தால். 4வது பாயிண்ட் என்ன பார்த்திருக்கோம்? 4வது பாயிண்ட் என்ன தலைப்பு சொன்னேன்? பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரை சேவிக்கும் பொழுது அந்த தேவனோடு ஒன்றிணைந்த ஐக்கியமுள்ள வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடலாம். அல்லேலூயா. பவுல் எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. இவர் சொன்னார்ல, மரணமானாலும் ஜீவனாலும், இது எல்லாமே அவர் பட்டிருக்கிறார். சும்மா ஒண்ணு எழுதல, சொன்ன அவ்வளோத்தையும் அவர் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றாரு. தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது என்று நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்பா அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? அல்லேலூயா. 2வது அதுலயே பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை அவர் பாடுபட்டதை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை அவர் பட்ட பாடுகளை பத்தி சொல்றாரு. கவனிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பவுல் சொல்றாரு, நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கேன், ஒரு ஆத்துமாவை பெற்றுக்கிறதுக்கு கற்ப வேதனை படிக்கிறேன்ப்பா, அவ்வளவு பாடுபட்டு ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணி வைக்கிறேன்.
அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், ரொம்ப நாள் ஜெயில்ல இருந்திருக்கேன் இயேசுவுக்காக, அநேக தடவை மரண அவதியில் அகப்பட்டவன், ரொம்ப அப்படியே மரண படுக்கைக்குள்ள நான் போயிருக்கேன். யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக ஏசப்பாவை சிறுவையில சாட்டையில அடிச்சாங்க. 39 அடி 40 அடி. எத்தனை டைம் அடிச்சாங்க? ஒரு டைம் அடிச்சாங்க. பவுல் எத்தனை டைம் படிச்சிருக்காங்க? 5 தடவை அடிபட்டு 5 முறை அடி வாங்கியிருக்காரு. எவ்வளவு கஷ்டத்துல ஏசப்பாவை அடிச்சது. ரொம்ப அந்த உங்களுக்கு தெரியும், அந்த இதுல அந்த ஏசப்பா ஜீசஸ் படத்துல காட்டினா கூட தெரியும். அதுல இருந்து அந்த ஏசாயா 53 கூட போட்டிருக்கு, உள்ளப்பட்ட நிலம் போல அவர் முதுகெல்லாம் மாறுனுச்சான். அந்த சாட்டையில அடிக்கும் போது கொக்கி ஆணி எல்லாம் அடிச்சு இதா இருக்கு. இவருக்கு வெறும் சாட்டை. 5 டைம் அடிச்சானா செத்து போயிருப்பாரு. ஆனா சாட்டையில அடிச்சிருக்காங்க, வெறும் நார்மல் சாட்டையில 5 டைம் அடி வாங்கியிருக்காரு. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டு, மிலாறு அது என்னன்னு தெரியல, மிலாறு அதுல 3 திருப்பு அடிச்சிருக்காங்களாம் பவுல. ஒரு தரம் கல் எறியுண்டேன், ஒரு திருப்பு கல் எறிஞ்சிருக்காங்க. ஒரு கல்ல தூக்கி ஒருத்தர் மேல அடிச்சா மண்டை உடைஞ்சிருக்கு. இவரை எத்தனை திருப்பு எத்தனை இதுல எவ்வளவு பேர் சேர்ந்து கல்லால் அடிச்சிருப்பாங்க. உடம்பே காயமா தான் இருந்திருக்கும் போல பவுலுக்கு. கல்லால் அடிபட்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 திருப்பு கப்பல் சேதனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் நைட்டு போயிட்டு இருக்கும்போது கப்பல் உடைஞ்சு தண்ணிக்குள்ள நைட்டு ஃபுல்லா இருந்தான். எப்படா வசனம் அருமையா இருக்கும். அதெல்லாம் நீங்க பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சாதான் நல்லா தெரியும். எப்பொழுது சூரியன் வரும் என்று காத்துக்கொண்டு ஒரு கட்டையை பிடிச்சிட்டே இருந்திருக்காரு. தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா? குளிர். யோசிச்சு பாருங்க, கடல்ல ஒரு பலகையை பிடிச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா இருந்திருக்காரு. எப்படா விடியும், எப்படா ஒரு கப்பல் போவோம், எப்படா கரத்தேறையும், நீந்தி போயிடலாம்னு சொல்லி 3 முறை இந்த மாதிரி மாட்டிருக்கிறாராம். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் பாருங்க, சொன்னதே வந்துருச்சு பாருங்க. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். நைட்டு ஃபுல்லா அந்த கட்டையை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் வேதனைப்பட்டிருப்பாரு. நம்ம இருப்போமா, செத்து போயிருவோமா, மீன் கீனு நம்மள சாப்பிட்டுருமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருக்காக தானே வந்தோம், ஏசப்பாக்காக தானே ஊழியம் பண்றோம். இப்படி இவன் அநியாயமா ஒரு நல்ல சாவு வரக்கூடாதா நம்மளுக்கு? இப்படியா கட்டையை பிடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா கடல்ல வெந்து இப்படி ஒரு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மனசுக்குள்ள என்னெல்லாம் வேதனைப்பட்டிருப்பாரு. சுத்தி கும்மிருட்டு ராப்பகல். யோசிச்சு பாருங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஒரே டிராவல் தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருப்பார், திடீர்னு அந்த ஒழித்து போவார், இந்த ஒழித்து போவாரு. புதிய ஏற்பாட்டுல ஃபுல்லா டிராவல் பண்ணி ஏகப்பட்ட சபைகள் ஆத்தும ஆதாயம் பண்ணாரு. ஆறுகளினால் வந்த மோசங்களிலும், ஆறுகளில தண்ணீரால வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், யாரால? கல்லர் திருடர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்கள் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்கள் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், எவ்வளவு வருது பாருங்க, சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும், நம்பி பழகுறாரு. கள்ள சகோதரரா இருக்கான், அவர்களால் உண்ட மோசம் எல்லாம் விட்டுட்டு போயிடுறான். பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், நைட் எல்லாம் தூங்க முடியாம அநேக முறை கண் விழிப்பிலும், பசியிலும், குடிக்க தண்ணி இல்லாம தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், அநேக நேரம் உபவாசங்களிலும், குளிர் ரொம்ப குளிர் தங்காம குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். நிர்வாணமா கூட இருந்திருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றிலேயும் எல்லா சபைகளும் என்னோட நோக்கம் என்ன, எல்லா சபைகளை குறித்தும் கவலை. இந்த கவலையை விட எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்ப எவ்வளவு பட்டாரு பாடு சொல்லும் போதே வேதனையா இருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லப்பா, இதை விட நான் ஆத்தும ஆதாயம் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா சபை அங்கங்க, அந்த சபையை குறித்து தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கவலை நாள்தோறும் அந்த கவலை என்ன நெருக்குது. ஐயோ, அந்த திருப்பராத்தூர்ல ஊழியம் விசுவாசிகள் எப்படி இருக்காங்க, இந்த ஊர்ல போய் ஊழியம் பண்றமே இங்க எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின சபைகளுக்காக ரொம்ப வேதனைப்படுறாராம். இப்படி யாராவது கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? இங்க குடும்பத்துல இருக்கவங்களே நம்மளால ரசிக்க முடியல. குடும்பத்தில் இருக்க ஒரு நபரை ஏசப்பாக்குள்ள ஆதாயப்படுத்தி ஞானஸ்தானம் எடுக்க வைக்க முடியல உங்களால. என்ன இப்ப 4வது பாயிண்ட், என்ன பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம்? என்ன தலைப்பு? பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரை சேவிக்கிறது. பவுல மாதிரி யாராவது ஒருத்தர் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பாடுகள் படுறாரு. அவ்வளவு காரியத்திலும் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்வளவு பாடுபட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். யாரையா? நான் கர்த்தரை சேவித்தேன். கரங்களை உற்சாகம் மாதிரி கர்த்தரை மேம்படுத்துங்க.
என்ன தலைப்பு பார்த்தோம்? பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரை சேவிப்பது. இங்க சூப்பரா வார்த்தை வந்துருச்சா? எவ்வளவு பாடுபட்டாலும் மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடு, தீமையான யோசனைகள் எவ்வளோ இருந்தாலும் அந்த சோதனையெல்லாம் சகிச்சுக்கிட்டு யார சேவிக்கிறேன்? கர்த்தரையே சேவித்தேன். இந்த மாதிரி நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அந்த நிச்சயம் நமக்கு இருக்குதா? அப்ப 4வது பாயிண்ட் என்ன பார்த்திருக்கோம்? பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும். செய்தியோட தலைப்பு என்ன? கர்த்தரோடு ஒன்றிணைந்த ஜீவியம். 1வது பாயிண்ட் கர்த்தரை அறிகிற அறிவு. 2வது பாயிண்ட் கர்த்தரை நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். 3வது உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். 4வது பாடுகளை சகித்து கொண்டு கர்த்தரையே சேவிக்க வேண்டும். 5வது பாயிண்ட் சொல்றேன், கர்த்தரை கனப்படுத்துதல். 5வது பாயிண்ட் கர்த்தரை கனப்படுத்துதல். இது எல்லாமே செஞ்சுட்டு கர்த்தரை நீங்க கனப்படுத்த வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். என்னை கனையின ஏசப்பா அரமேசா அப்படி தொடர்ந்து வருது. என்னை கனையினம் பண்ணுகிறவர்களை கனையினப்படுவார்கள். நான் அவங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன்ப்பா, ஆட்டோமேட்டிக்கா அவர்களே கனையினப்படுவார்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நல்லா கவனிங்க, உன் பொருளாலும் வெறும் காணிக்கை பணத்தை மட்டும் சொல்ல, எல்லா விளைவின் முதற் பலன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல எதெல்லாம் எடுத்துக்கலாம்? காணிக்கை போடுறது மட்டும் குறிக்கல. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல தசமபாகம் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? 2 மணி நேரம் 40 நிமிஷம். 3 மணி நேரமா பண்ணிரு, சந்தோஷம் தான். 2 மணி நேரம் 40 நிமிஷம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். எப்படியாவது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்க டைம் எக்ஸ்ட்ரா, காலையில 1 மணி ஜெபம் பண்றீங்க, சாயந்தரம் பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடையில கொஞ்சம் அப்படியே நீங்க அந்த டைம் எப்படியாவது எடுத்து அந்த 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 முதற் பலனை கர்த்தரை நீங்க செலுத்தணும்னு சொல்றாரு. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல போட்டிருக்கு. வாசிங்க. சவுல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா, தன்னை மறந்து உடன்படிக்கை பெட்டியில் என்ன பண்ணிட்டான்? ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன பண்றான்? 1 சாமுவேல் 15:30 அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. யாரு கனம் பண்றது? அந்த வார்த்தையை படிச்சீங்களா? மற்ற நேரத்துலலாம் படிப்பீங்களா? இப்ப படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற நேரத்துலலாம் படிக்காதானா படிப்பீங்கல்ல? இப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க. நீர் என்னை கனம் பண்ணி. யார கனம் பண்றது? கரெக்ட் தான், தெரிஞ்ச கதனால சொல்லிட்டீங்க. நீர் என்னை கனம் பண்ணியாம், நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. அந்த இடத்துல ஸ்டார்டிங்லயே வந்துருச்சு பாத்தீங்களா? கர்த்தரை தான் கனம் பண்ணணும். இவன் என்ன பண்றான்? சாமுவேல்ட்ட சொல்றான், நீர் என்னை கனம் பண்ணி, நான் உம்முடைய தேவன். அப்படின்னா உனக்கு அவர் யாரு? நான் சொல்றது புரியுதுங்களா? சவுல் கேட்கிறாரு சாமுவேலை பார்த்து, நீர் என்னை கனம் பண்ணுங்க, என் மக்களுக்கு முன்னாடி கனம் பண்ணுங்க. நான் என்னுடைய தேவனை அப்படின்னு சொல்லாம, நான் உம்முடைய ஏசப்பாவை. அப்படின்னா உனக்கு யாரு ஏசப்பா? சொல்றது புரியுதுங்களா? நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட திரும்பி வாரும் என்றார். அதை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டாரு சாமுவேல். அப்ப நல்லா கவனிங்க, என்னை பாருங்க, படிச்சது போதும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நீங்க எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நான் அப்படின்னு இந்த இடத்துல வந்துச்சுனாவே போச்சு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதே தாவீது எடுத்துக்கங்க. அதே காரியத்துல உடன்படிக்கை பெட்டி எப்படியாவது அவருடைய வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு அப்படியே எடுத்துட்டு வரும்போது கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்றான்? போட்டிருந்த ட்ரெஸ்ஸ, ராஜ வஸ்திரத்தை கலற்றி வைத்து விட்டு என்ன பண்றான்? ஏபோத்தை தரித்து கொண்டு ரோட்ல முழு பலத்தோடு ஆடுறான். அப்படி ஆடுறான் எல்லாத்துக்கும் முன்னாடியும். பாக்குறவங்களே, என்னடா இவன் இப்படி ஆடுறான்? ஆமா, ஏசப்பாக்காக அவ்வளவு அழகா ஆடுறான், கர்த்தரை அவ்வளவு நேசிக்கிறான். தாழ்மையா இருந்தனால கடைசியில பாத்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப எல்லா காரியத்திலும் நீங்க கனம் பண்ண, காணிக்கை தசமாக மட்டும் குறிக்கல, கனம் பண்ணுன்னு எல்லா காரியத்திலும் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன இந்த இடத்துல ஆன்சர் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தரணும்? நம்ம ஏசப்பாக்கு தான் தரணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா வரட்டும்,
சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, எங்க நீங்க போனாலும் எதுனாலும் சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். காய்கறி வாங்குறோம், 1 கிலோ தக்காளி வாங்குறோம், கத்திரிக்காய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு என்ன பண்ணும், இன்னும் 2 போடுங்க, அது என்னது, கொசுறு. ஏசப்பா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, 1 கிலோ அதை தேடு, இந்த கொசுரெல்லாம் உனக்கு கூட வரும் அப்படின்றாரு. நம்ம என்ன பண்றோம், அந்த 1 கிலோ விட்டுட்டு அதை கொடுங்க, இன்னும் போடுக்கா, இன்னும் 1-2 போடுங்க, கை வராதே உனக்கு, அது எப்படி அவங்க போடுவாங்க? இதை தேடுற. ஆண்டவர் சொல்றாரு, 1 கிலோ தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இந்த கொசுரெல்லாம் உன்னை தேடி வரும், நீ கேட்கவே வேணாம், அவங்களே எடுத்து போடுவாங்க, இந்தா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி, போய் தொலை, கொடுக்கலாம் விட்டுருவியா, நான் போய் தொலைன்ட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாமே கூட வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வசனம் அழகா சொல்லிட்டாரு, என்னை கனம் பண்ணிக்கிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணிக்கிற ஏசப்பாவை யாராவது கனவீனப்படுத்தினால் கனவீனப்படுவார்கள் அவர்களே ஆட்டோமேட்டிக்கா. ஆனா என்னை கனம் பண்ணா நான் கனம் பண்ணுவேன்றார். கனவீனப்படுத்தினா ஒருத்தன் கர்த்தருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் கனவீனப்பட்டு போயிடுவான், ஒண்ணுமே இல்லாம போயிடுவான்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் முடிஞ்சு, இது ஃபைனல் 5 பாயிண்ட் சொல்லிட்டு கடைசி கன்க்ளூஷன் ஃபைனலான வார்த்தை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யார பத்தி முதல்ல பார்த்தோம்க்கா? யார? ஏனோக்கு. இங்க வந்திருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். ஆமென். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. ஆமென். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனால் சாட்சி பெற்றான். அல்லேலூயா. இப்ப தெரியுதா, பரிசுத்தமா இருந்தாதான் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு சொன்னேன். வந்துருச்சா? தேவனுக்கு முன்பாக சாட்சி பெற்றான். வசனம் அழகா போட்டிருக்கு, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அதனாலதான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா.